முதல்வர்கள் பொது இடங்களுக்கு செல்லும்போது வழங்கப்படும் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் வாகன அணிவகுப்பு முறைகள் காலத்திற்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்களை சந்தித்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முதல் தற்போதைய முதல்வர் விஜய் வரை கடைபிடிக்கப்படும் கான்வாய் நடைமுறைகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு முதலமைச்சரின் வாகன அணிவகுப்பில் 12 முதல் 14 வாகனங்கள் இடம்பெறும். இதில் குண்டு துளைக்காத வாகனங்கள், ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்ட கார்கள், கேமரா வாகனங்கள் மற்றும் ஆயுதம் ஏந்திய கமாண்டோக்களின் வாகனங்கள் அடங்கும். சுமார் 55 உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட NSG கமாண்டோக்கள் இந்த அணியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா காலத்தில் ஜீரோ டிராஃபிக் முறை மிகவும் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டது. அவர் செல்லும் வழித்தடங்களில் 1 மணி நேரத்திற்கு முன்பே பொது போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்படும். பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ABC என 3 மாற்று வழித்தடங்கள் தயார் நிலையில் இருக்கும். இதற்காக சுமார் 400 முதல் 500 போலீசார் 4 மணி நேரத்திற்கு முன்பே பணியில் இறக்கப்படுவார்கள். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் ஜீரோ டிராஃபிக் முறை தவிர்க்கப்பட்டது. கான்வாய் வருவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக சிக்னல்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அணிவகுப்பு சென்ற 4 நிமிடங்களிலே மீண்டும் அனுமதிக்கப்பட்டது. இது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் பெரும் நிம்மதியை அளித்தது. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் காலத்தில் ஆரம்பத்தில் சில நாட்கள் ஜீரோ டிராஃபிக் முறை இருந்தாலும் பின் விமர்சனங்கள் எழுந்ததால் டனலிங் முறை அறிமுகமானது. அதாவது சாலைகளின் ஒரு பகுதியில் கூம்புகள் வைக்கப்பட்டு கான்வாய் செல்லும், மற்றொரு பகுதியில் பொது போக்குவரத்து அனுமதிக்கப்படும். இதற்காக சுமார் 300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய்க்கும் முந்தைய ஆட்சியில் கடைபிடிக்கப்பட்ட டனலிங் முறையே பின்பற்றப்படுகிறது. நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து தலைமைச் செயலகம் வரை உள்ள 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். நீலாங்கரையிலிருந்து அவர் தினமும் அலுவலகம் வர 25 நிமிடங்கள் ஆவதால் அந்த வழித்தடங்களில் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் மற்றும் போலீசாருக்கு பணிச்சுமை ஏற்படுவதாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் எழுந்துள்ளனர். மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்படும் இந்த நெருக்கடியை குறைக்க முதல்வர் விஜய் தனது இல்லத்தை நீலாங்கரையிலிருந்து சென்னை நகரின் மையப்பகுதியான பட்டினப்பாக்கம் அலுவலகம் அல்லது அரசு மாளிகைக்கு மாற்றினால் நலமாக இருக்கும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.